ஸோ இந்த படம் வந்து எனக்கு அதே மாதிரி தான். இப்போ பிரீத்தி எனக்கு இப்போவே கமெண்ட்டில் கேட்பாங்க, தமிழில் பொண்ணுங்களே இல்லையா, ஏன்டா இப்படி ஒயிட் ஃபெட்டிஷாக இருக்கீங்க அந்த மாதிரிலாம். இந்த படம் நான் இப்போ எப்போ எப்போ பார்த்தாலும் நான் ஓவராக சொல்லிட்டு அடி வாங்குவேன். இந்த படம் வந்து பிரீத்தி இல்லாமல் வேறு இந்த படம் நடந்திருக்காது. பிரீத்தி தவிர வேறு யாருமே இந்த படம் பண்ண முடியாது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். முன்னாடியே ஐ மீன் நான் நடித்த பிறகு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அது, நான் ஃபீல் பண்ண ரைட் தான்ட்டு. பட்டு நான் எடுத்த ஸ்பீடுக்கும் இதில் இருந்த ரேஞ்ச் ஆஃப் எமோஷனுக்கும் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு டைனாமிக் இருக்கும். இவனோட ஹைட்டுக்கு அவன் எப்போவுமே அண்ணாந்து தான் பார்க்க முடியும். அவன் அந்த மாதிரி தான் வேணுன்றது தான் ஐடியாவும் இருந்துச்சு. ஸோ பிரீத்தி வந்ததும், அதாவது சுவிட்சு போட்டால் எடுத்தது 7வது கியரில் போகிற மாதிரி அவங்க பயங்கர ஸ்மார்ட்டு. அதனால நான் சொல்கிறேன், இந்த படம் வந்து இந்த பொண்ணோட கலருக்காக இந்த பொண்ணை காஸ்ட் பண்ணலன்றது மாறிடும். அதனால் நான் அதுக்கு பதிலே சொல்ல. அவங்கள வேறு ஏதாவது படத்தில் பார்த்து பண்ணீங்களா? அயோத்தியில் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அது ஹிந்தின்னும் போது அவங்க கம்ஃபர்டபுளாக பேசுனாங்க. அவங்க குஜராத்தின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு ஐ எம் ஸோ லக்கி, அவங்களும் ஒரு சீரியல் பண்ணியிருக்காங்க பிரீத்தியும். சாரி பிரீத்தி, நான் நீங்கள் மறைச்சி வைக்கலாம்னு நினச்சிங்களே தெரியல. எப்படி பிரியாவும் சீரியல்லேருந்து வந்தாங்களோ அதே மாதிரி இவங்களும் வந்ததே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். பை தமிழ் சொல்கிறேன், அவங்க உச்சரிப்பும் சரி, அவங்களுக்கு எத்தனை பக்கம் கொடுத்தீங்கனாலும் அவங்க ஒரே சிங்கிள் ஷாட்டில் அடிப்பாங்க.